வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 கொரியன் படங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. இந்த படங்களை இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்ட பார்த்தியா நல்லா இருப்படா அப்படியே இந்த லிஸ்ட் நிறைய இருக்குது. அதெல்லாம் வரிசையாக தமிழ் டப்பிங் விட்டேன்னு வையன் கோடி புண்ணியமாக போகும். இந்த ரெண்டுமே தரமான படங்கள் தான், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பட் அது யார் யாருக்கு செட் ஆகுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த படங்கள்லாம் லாக்டவுன் டைம்லேயே பார்த்து முடிச்சிருப்பீங்க. இல்லை நான் தமிழ் டப்பிங் வந்ததுக்கப்புறம் தான் கொரியன் பக்கமே போவான் இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துருச்சு, பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் த சேசர் அப்படிங்கிற படம். இந்த படம் அப்படியே ஐசாதிரிவில் ஓல்டு பாய் இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அடுத்து கொரியன் என்னடா பண்ணி வச்சிருக்காங்க காட்டுறான்ற மாதிரி அடுத்தடுத்து படங்களா நீங்க கொரியன் உலகத்துக்குள்ள காலை எடுத்து வச்சு உள்ள போயிடுவீங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, இதுல ஹீரோவா இருக்கிறாரு. அவர் ஹீரோக்கான வேலையை பார்க்காம பொண்ணுங்களை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு சப்ளை பண்ற வேலையை தான் பாக்குறாரு. கிட்டத்தட்ட மாமா பையா எஸ் மாமா வேலையை தான் பார்க்குறாரு. ஆனால் அதுக்குன்னு ஒரு குடும்பக்காரரெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ அவங்க அங்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதாவது டார்ச்சர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தக்காளி இவர் வந்து தலைமையிலே தட்டி, ஏண்டா இந்த பொண்ணுங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நீ இன்னும் டார்ச்சர் பண்ணுறியாடான்ற மாதிரி அங்கே வந்து தட்டி கேட்குற ஆள் தான். இப்போ இவர் லிஸ்ட் ஆஃப் பொண்ணுங்க வச்சிருக்காருல, அதில் சில பேர் காணாமல் போயிறாங்க. இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, சரி தனியாக கடையை போட்டு அவங்க கல்லா கட்ட பார்க்குறாங்க போல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் சில பொண்ணுங்கள்லாம் காணாமல் போக என்னதான நடக்குது, இந்த காணாமல் பொண்ணுங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இவரே ஹீரோன்னு சொல்லி இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. அப்போ இன்னும் வில்ல என்ன வெறித்தனமான வேலைலாம் பார்ப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் படமே. இதில் சைக்கோக்கார வில்ல ஒருத்தன் இருப்பான். அவன் பார்க்குறவெல்லாம் டே என்னடா இவ்வளோ கொடூரமாக பார்க்குறன்ற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக மாட்டிக்கிட்டு தவிக்கிற மூமெண்ட்டு, ஆஹா டே எப்படா தப்பிக்க போறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுறதுன்னு வாங்கல, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் இப்போ நிறைய கொடூர படங்கள்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கொடூரமாக நாங்கள் பார்க்காத கொடூரமான்ற ஃபீல் வரும். பட் அந்த டைமில் திருதுப்புன்னு கொரியன் சினிமாவில் இவ்வளோ கொடூரமாக காட்டுறாங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா அவங்க ஊரில் சென்சார் போர்டே இருக்காதாடா, எப்பறம் இந்த படத்தில் அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா அப்போ புதுசாக இந்த மாதிரிலாம் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படங்கள் ஃபேமிலிக்கான படமே இல்லைப்பா. அடுத்து சொல்ல போகிற படமும் சத்தியமாக ஃபேமிலிக்கான படம் இல்லை, 18+ படம் தான். ஏன்னா இதில் ஹீரோ பார்க்குற வேலையே மாமா வேலைன்றது பச்சையாக தெரிஞ்சிருச்சு. வில்ல இன்னும் வெறித்தனமான வேலைகளை பார்ப்பான். ஸோ இந்த 2 பேர் பார்க்குற வேலையை நீங்கள் வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இந்த படத்தை கட்டாயம் நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தான படம். ரெண்டாவது படம் பி டெவில் அப்படிங்கிற படம். இதை வந்து நீங்கள் லேடி அசுரன்னே வச்சுக்கலாம். ஜிவி பிரகாஷை கூப்பிட்டு வா அசுராவா அந்த பாட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங்கி. அந்த ஃபீல் தான் கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் அந்த ஃபீலில் தான் கொடுப்பாங்க. இதில் கதை என்னன்னா, ஹீரோயின் வந்து கடலுக்கு பக்கமாக இருக்கிற ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்கப்பா. அவங்க குடும்பம் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த கிராமமே மொத்த புருஷங்காரன் குடும்பம் தான். ஸோ போட்டு இவளை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவள் சிட்டியில் போய் நல்லா படித்து பெரிய ஆளாயிட்டா. இப்போ அங்கே ஒரு சின்ன பிரச்சனைன்றதுனால நம்ம வெக்கேஷனுக்கு போன மாதிரி ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டையும் பார்த்தா மாதிரி ஆச்சு, சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமே அப்படிங்கிற மாதிரி அங்கே வரவும் அப்போ தான் ஹீரோயின் சில விஷயங்களை சொல்கிறா. அவளுக்குமே ஷாக்கிங் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் ஆச்சு, ஹீரோயின் என்னெல்லாம் வேலை பார்க்குறா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் படமே. இதில் ஹீரோயின் கேரக்டர் எப்பா கடைசி 1/2 மணி நேரம் கொடூரமாக இருக்கும். அது வரையும் அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். இந்த கேரக்டராகவும் வேறு லெவலாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஹீரோயினோட பொண்ணு கேரக்டர், அந்த புள்ள பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுச்சு. எனக்கு அதை விட முக்கியமாக அந்த புள்ள சில விஷயங்கள் அது தெரியாதனமாக குழந்தையாக தானே கேட்கும். குழந்தைத்தனமாக கேட்குற சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு முக்கியமான சீன் வரும், அந்த ரிவீல்லாம் பண்ணல, என்னடா இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எடுத்து வைப்பீங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மூமெண்ட்லாம் ஒரு மாதிரி ஆகும். இப்போ கொடூரமாக கொள்கிற படங்கள் கூட ஒரு கட்டத்தில் நமக்கு திகட்டுது. ஏன்னா அந்த படத்தோட நம்ம கனெக்ட் ஆக முடியல. என்னடா நீ வர 100 பேரை வெட்டுற இதெல்லாம் நான் ஏன்டா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதே கொடூரமான கொலைகள் தான் நடக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் நீ கொல்லுமா ஒருத்தனை விடாத, நீ யாரையாச்சும் விட்ட நாங்கள் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆகி அந்த புள்ள பண்ணுறதுக்கு நான் நிற்கிறமா சப்போர்ட், உனக்கு நான் நிற்கிறமா, உன்னை ஜாமீனில் நான் எடுக்கிறமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கனெக்ட் ஆகி பார்க்க வச்சுருவானுங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாதிரி தான். அவள் சிட்டியிலேருந்து எப்படி அந்த கிராமத்துக்கு வராளோ அதே மாதிரி தான் நாமளும் அந்த கிராமத்துக்கு போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்ற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்கும் போது தான் அவள் ஷாக் ஆகிற மாதிரி தான் நமக்குமே அங்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் தெளிவாக சொல்லிடுறப்பா, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படம் தான். நான் சொன்ன இந்த வா அசுராவா அந்த மூமெண்ட் எல்லாமே கடைசி 1/2 மணி நேரம் தான். அது வரைக்கும் அந்த பொறுமை தேவை அமைச்சரே. அந்த பொறுமையோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராமத்தில் ஒருத்தராக மாற ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நாங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டுருக்குது, பொறுமையாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஃபீல் தான் ஸ்டார்டிங்லேருந்தே வரும். நான் மறுக்கவே இல்லை. அந்த ஃபீல்லையே பாருங்கள், ஒரு 1 ஹவர் கூட அந்த மைண்ட் செட்லேயே போங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவத்துக்கு அப்புறமா முரட்டு சம்பவங்களாக தான் இருக்கும். அந்த கடைசி 1/2 மணி நேரம் அவ்வளோ நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு வெறித்தனமாக ஆக்கி விட்ருவானுங்க. நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களே டே பாருங்கடா லேடி அசுரன் மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா பாருங்கள் இந்த படத்தை பாருங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தமிழ் டப்பிங் எப்படா வரும், விடுவீங்களா மாட்டிங்களா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த மைண்ட் செட்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். திருதுப்புன்னு தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது சந்தோஷம்பா, தயவுசெய்து பார்த்துருங்க. அப்புறம் இதில் 18+ அந்த வில்லேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறமே 18+ விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். இவனுங்க கொஞ்சம் அப்பட்டமாக தான் காட்டுவானுங்க. 18+ ஏரியாவும் இருக்கும், சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும். இந்த வைலன்ஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் வெறித்தனமாக தான் டீல் பண்ணிருப்பானுங்க. ஆனால் இந்த கதைக்கு தேவை தான். இந்த கதைக்கு துளி கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற எதுவுமே இருக்காது. இந்த கதையை அப்படி சொன்னாதான் அந்தளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகும்.
அதனால தான் அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க 18+ விஷயங்கள் இருக்குப்பா. ஸோ 2 படங்களுமே 18+க்கான படங்கள். சரி, இந்த 2 படங்களை யார் யார் ட்ரை பண்ணலாம்னா, எனக்கு பரபரப்பு மட்டும்தாங்க வேணும். ஸ்டார்டிங்லேருந்தே பரபரப்பாகவே போகணும். நடுவில் எங்கேயாச்சும் ஸ்லோவாச்சு அவ்வளோதான், என் பொறுமையை நான் எழுந்துருவேன், அப்படியே அடுத்த படத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவேன், அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த சேசர் படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பரபரப்பு, டென்ஷன் பில்ட் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் தேவையான அளவுக்கு இருக்குது. இந்த பி டெவில்ன்ற படம் எப்பா நான் பொறுமையாக உட்காந்து பார்க்குறேன், எனக்கு அந்த பொறுமைலாம் இருக்குது. போக போக அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகி அங்கே ஒருத்தனா நான் ஃபீல் பண்ணணும். அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கை வரணும். அப்படி நான் கனெக்ட் ஆகி ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக போனாலும் கடைசி ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் உங்கள் பொறுமையை சோதிச்சதுன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ நேரம் பொறுமையாக கொண்டு போனதுக்கு மொத்தமாக திருப்பி கொடுத்துருவாங்க. இப்படி தான் இந்த 2 படங்களுமே இருக்கும். இன்னும் கூட கொரியன் படங்கள் வந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக போட்டு விட்டுறேன். அண்ட் இந்த படங்களை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இந்த படங்களெல்லாம் நான் சும்மாவே பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். தமிழ் டப்பிங்கில் வேறு வந்துருச்சு, தயவுசெய்து பாருங்கள்.